மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39வது வசனம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உடைய கிருபையுள்ள நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும், கற்றுத்தாரும். இந்த நாளிலே ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உடைய உண்மையான அன்பிலும் இரக்கத்திலும் கிருபையிலும் நாங்கள் வளர பெருக நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய நாளினுடைய செய்தி, லவ் யுவர் நெய்பர். உங்கள் அயலகத்தாரை நீங்கள் நேசிக்க வேண்டும். கடந்த 2 வாரங்கள் நாம் பார்த்துட்டு வரோம். முதலாவது, தேவனை நாம் நேசிக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் போன வாரத்தில், சபைக்கு வருகிற சகோதரர்களை, குடும்பத்தாரை நீங்கள் நேசிக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்களோடு படிக்கிறவர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரியாத ஒரு நபர், யாராய் இருந்தாலும் தேவனால் படைக்கப்பட்ட பிறரை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி தருகிறார். அப்போ அயலகத்தாரை எப்படி நேசிப்பது? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் இங்கே அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். வருகிற வழியில் என்ன செய்கிறான்? கள்ளர்கள் அவனை என்ன செய்கிறார்கள்? அடித்து அவனை குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டான். இப்போ அந்த வழியாக முதலாவது யார் வருது? ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போயிட்டான். லேவியன் வருகிறான். அவனும் பக்கமாய் அவனை பார்த்து கண்டு பக்கமாய் விலகி போயிட்டான். இந்த 2 பேருமே அவங்களுக்கு உதவி செய்யல, அன்பு காட்டல, இரக்கம் காட்டல. மூன்றாவதா ஒருத்தன் வருகிறான். அவன் சமாரியன். அவனுக்கு வேதம் தெரியாது, கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு அன்பு, ஒரு இரக்கம். குற்றுயிராய் விழுந்து கிடக்கிற அந்த மனிதனை தூக்கி அவன் காயங்களை துடைத்து அவன் எண்ணெயை வார்த்து அவனுக்கு பேலனுக்கு கொஞ்சம் திராட்சை ரசத்தை கொடுத்து தான் வந்த சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போய் செத்தர் தான் கையில கொடுக்குறான். அவன்கிட்ட 2 காசு எடுத்து கொடுத்து, இவனை பார்த்து கொள்ளுங்க, கூடுதலாக எதனா செலவானா நான் வரும்போது திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போறான். இப்போ இயேசு சொல்றார், இவங்க 3 பேர்ல யார் அவனுக்கு உதவி செய்தவன்? யார் உதவி செய்தது? சமாரியன் உதவி செய்தான். அதுபோல நீங்களும் போய் இரக்கம் காட்டுங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் தான், நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சேவை செய்யுங்கள், அவங்க மேல அன்பு காட்டுங்கள், அவங்களுக்கு இரக்கம் செய்யுங்கள். இதை செய்யாம போனது யார்? பரிசேயனும் அந்த ஆசாரியனும் அந்த லேவியனும் செய்யாம போயிட்டான். அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், தேவனை கிட்ட பார்த்தவர்கள். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய அவனுக்கு தவறிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிற நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் பாவம் தான். இன்னைக்கு நிறைய பேர் பாவம்னா என்ன சொல்றாங்க? எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சா பாவம். ஆனா வேதத்துல இன்னொன்னு ஆண்டவர் சுட்டி காட்டுறார், நீ செய்ய வேண்டியதை செய்யாம போனாலும் பாவம் தான். அப்ப நம்ம எத்தனை தவறு இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம இடத்துல உதவிக்காக காத்திருந்தவர்களுக்கு நாம் செய்யாமல் போயிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம இடத்துல அன்பை எதிர்பார்த்து நாம் அந்த அன்பை செலுத்தாமல் போயிருக்கிறோம்? இதெல்லாம் என்ன சொல்றார் ஆண்டவர்? பாவம்ன்றார். இப்ப சொல்லுங்க, நம் விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் நான் செய்யலாம் ஆண்டவரே. அப்படிதான் ஒருத்தன் வந்து சொன்னான், நான் சிறு வயது முதல் என் நியாயப்பிரமாணத்தை நான் கை கொண்டு வருகிறேன், இதுல ஒன்றிலும் நான் தவறுனதில்லை. வெரி குட். ஆனா ஒன்றில் நீ தவறி போயிருக்கிற, செய்ய வேண்டியதை செய்யாம போயிருக்கிற. அவன் என்ன சொன்னான்? செய்யக்கூடாததை நான் செய்யல ஆண்டவரே, நீங்க சொன்னபடியே எதெல்லாம் செய்ய சொன்னீங்களோ அதை நான் செஞ்சிட்டேன்.
அதெல்லாம் நான் செய்யவே இல்லை. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அத்தனையும் நான் செஞ்சுட்டேன். வெரி குட். ஆனா உன்னுடைய அன்பையும் இரக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீ அதை செய்யாம போயிட்ட. உனக்குள்ளதை விற்று நீ அதை பிச்சைக்கு, ஏழைகளுக்கு பிச்சை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, நீ நல்ல சீசனாக இருப்பேன்னாராங்க. ஆனால் அவன் என்ன செய்தான்? துக்கத்தோடு போயிட்டான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு எது ஆசை? ஆண்டவர் எதெல்லாம் செய்ய வேணான்னு சொல்லிக்கிறாரோ அதெல்லாம் நான் செய்யலை. மாரலி ஐ ஆம் ரைட். பட் செய்ய வேண்டியவளை செய்யாம போனோமே, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவத்துல தவறி போன ஒரு காரியம் என்ன? மக்களுக்கு நம்ம சொந்த ஜனங்களுக்கு நாம் காட்ட வேண்டிய அன்பை நாம் காட்டாம போயிட்டோம். இப்போ வசனத்தை வாசிப்போம். லேவியராகம புத்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். லேவியராகமம் 19:11. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம என்ன செய்யணும்? மற்றவங்களோடு பழகுறவர்களோடு, மற்ற நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளணும் கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் களவு செய்யாதீங்க, யார் பொருளும் மேல நீங்க ஆசைப்படாதீங்க, களவு செய்யாதீங்க, வஞ்சனை பண்ணாதீங்க, ஏமாத்தாதீங்க, ஒருத்தரை என்ன செய்யாதீங்க, ஏமாற்றாதீங்க, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீங்க. இதை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஜனம், அவருடைய ஜனம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உயர்ந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ பரிசுத்தம் என்பது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தனா என்னன்னு தெரியாம இருக்கான். பரிசுத்தனா என்ன? தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்குரியதை செய்யும்படிக்கு அவருக்காக நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்குரியதை நாம் செய்யணும். யாத்ராகம புத்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 10 கட்டளையில ஒரு கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார் விசுவாசிகளுக்கு? களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி கொடுத்தார். இப்ப இந்த வார்த்தையை யார் கேட்டது? மக்கள் கேட்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையை யார் கேட்கிறாங்க? மக்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்றாங்க, களவு செய்யாத. இப்ப யோசுவாவின் காலத்துல அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழையிறாங்க. இப்ப யோசுவா ஒரு வார்த்தையை சொல்கிறார், நாம் எரிகோ பட்டணத்துக்குள்ள போக போறோம். அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எந்த பொருளும் நீங்க களவு செய்யக்கூடாது, நீங்க களவு செய்யக்கூடாது, ஒரு பொருளும் நீங்க எடுக்கக்கூடாது, அது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்று ஆண்டவர் அவர் சொல்லி கூட்டிட்டு போறார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யோசுவா 7:11 வாசிங்க. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுறாரு பாரு ஜனங்களை பார்த்து. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் உண்டு. ஆண்டவர் கரெக்டா சொல்லிடுறாரு பாருங்க. அவங்க போனாங்க, எரிகோவை வெற்றி பெற்று வந்துட்டாங்க. இப்ப மறுநாள் கொஞ்ச நாள்ல அந்த ஆயி என்கிற பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தை பிடிக்க போறாங்க. அங்க வேவுக்காரர்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, வெறும் 3000 பேர் போனா போதும், எல்லாரும் போக வேண்டியதில்லை, அது ஒரு சின்ன பட்டணம் தான், வெறும் 3000 பேர் போனா போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க? 3000 பேர் போய் யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா தோல்வியோடு திரும்பி வராங்க, புறமுது காட்டி திரும்பி வராங்க. அநேகர் இறந்து போயிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க யுத்தத்துல. இப்ப யோசுவா கண்ணீரோடு ஜெபத்தோடு அழறார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த தோல்வி? எவ்வளவு மகிமையா எங்களை நீர் யோர்தானை கடக்க பண்ணினீர், எரிகோவை ஜெயிக்க பண்ணினீர், இந்த சின்ன பட்டணம் இதுல நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு அவர் கதரை அழுப்போது கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கிறான்? பாவம் செஞ்சிருக்கிறான். நான் சொன்னதை அவன் மீறி இருக்கிறான். களவு செய்யாதே, வஞ்சனை பண்ணாதேன்னு சொன்ன, ஆனா உங்கள ஒருத்தன் செஞ்சிருக்கிறான் அந்த வேலை.
அப்ப நீ எழுந்துரு, யோசுவாவே நீ எழுந்துரு என்று கர்த்தர் அவனை எழுப்பி விடுகிறார். அவன் போய் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு கோத்திரமாக போய் பார்க்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல ஆகான் என்கிறவனை ஆண்டவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். ஆகானை வெளியே வர சொல்றாங்க, நீ வா கர்த்தரை துதி. அவனால் துதிக்க முடியல. திருடி கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் கூடாரத்துக்குள்ள வச்சு மறைச்சு வச்சிருக்கிறான் தோண்டி. நாம் செய்யக்கூடாத காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, தன் சகோதரர்களை வஞ்சிக்கிறதும் களவு செய்வதும் ஏமாற்றுகிற ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றான். அவன் சொல்றான், நான் அங்கிருந்து பாபிலோன் சால்வையை எடுத்துக்கொண்டேன், வெள்ளி பாலத்தை எடுத்துக்கொண்டேன், தங்கங்களை எடுத்துக்கொண்டேன், எங்க வீட்டில் அதை புதைச்சி வச்சிருக்கிறேன். தோண்டி பார்த்தாங்க, குடும்பமா அவங்கள கொண்டு போய் கல் எரிஞ்சு கொண்டுட்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம விட்டு இப்படிப்பட்ட தீமையை அகற்றணும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நேர்மையாக மற்றவங்களோடு நாம் பழகும் போது எப்படி இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். நேர்மை உள்ளவங்களா இருக்கணும், மற்றவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். 2வது காரியம் பார்க்கிறோம், 12வது வசனம், லேவியராகமம் 19:12. லேவியராகமம் 19:12. என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடாத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடாத. ஒரு விசுவாசி அல்லது ஒரு மற்றவங்களோடு கூட பேசுறீங்க, பழகுறீங்க, ஆண்டவருடைய பெயரை கொண்டு பொய்யான இடாதன்னு சொல்றார். பொய்யானை இடாத. இதையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் 10 கட்டளையில ஒரு கட்டளை சொல்றார். என் நாமத்தை வீணிலே வழங்காத. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 37 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 33லிருந்து 37 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாதீங்க. ஆணையிடுதல்னா என்ன அர்த்தம்? ஆணையிடுதல்னா என்ன அர்த்தம்? சத்தியம் பண்ணாத. வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாத. காரணம் அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேர்ல சத்தியம் பண்ணாதீங்க. இது ஆண்டவருடைய பாதப்படி. உங்க தலைமையில சத்தியம் பண்ணாதீங்க. ஏன்? உங்க முடிய ஒண்ணு கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவோ உங்களால முடியாது. So you cannot do. அப்ப ஆண்டவர் நாமத்தை சொல்லி நீங்க பொய்யான சத்தியத்தை சொல்லாதீங்கன்னு சொல்றேன். லேவியராகமம் 6வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் ஒரு உதாரணத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். காணாமல் போனதை கண்டுபிடிச்சோம், அதை மறுதலித்து அது மேல பொய்யானை இட்டு இதுல பாவம் செய்தா நீ திருப்பி கொடுக்கணும்ன்றார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் பாருங்க. காணாமல் ஒண்ணு போயிடுச்சு, நீங்க வேலை செய்கிற இடத்துலயோ அல்லது உங்க யாரோ ஒரு நண்பருடைய வீட்டிலயோ நீங்க போயிருக்கும்போது திடீர்னு ஒரு பொருள் காணல அப்படின்னு ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுங்க. உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க எடுத்துட்டீங்க அதை. ஆனா இப்ப உங்ககிட்ட வந்து கேட்கும் போது அதை நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியமா நான் எடுக்கலப்பா, எனக்கு தெரியாது, நான் எடுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பாவம்ன்றார் ஆண்டவர். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கண்டுபிடிச்சா அதை திருப்பி கொடுத்தணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு பொருளை, இன்னொருத்தவங்க பொருளை கிடைச்சதுன்னா, உங்க கையில கிடைச்சாருன்னா நீங்க அதை திருப்பி கொடுக்கணும். அந்த நாட்கள்ல ஆடோ கழுதையோ மாடோ அல்லது மற்ற ஏதோ ஒரு பொருள் காணாம போச்சுன்னா ஜனங்கள் தேடி வருவாங்க, வந்து கேட்பாங்க, இங்க ஒரு ஆடு பார்த்தீங்களா, நான் காணாம போச்சு. அப்போ ஒருத்தன் வாங்கி அதை கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் பட்டியல போட்டு அடிச்சிட்டு இருப்பான். கேட்டா இல்லைன்னு சொல்லுவான். அது தப்புன்றார் ஆண்டவர். அப்படி செய்யாதன்றார். இன்னொருத்தனுடைய பொருளை நீ எடுத்து வச்சுக்கிட்டு நீ கண்டுபிடிச்ச பிறகு, உனக்கு கிடைச்ச பிறகு அதை இல்லைன்னு மறுதளிக்காத, அதை கொடுத்துருன்றார். அடுத்த வசனம் வாசிங்க, 4வது 5வது வசனம் வாசிங்க. அவன் செய்த பாவத்தினாலே அவன் குற்றவாளி. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்னொருத்தனுடைய பொருள் நீ எடுத்துன்னா நீ யாரு? குற்றவாளி. அப்ப நீ மற்றவனை நேசிக்கலன்னு அர்த்தம். நீ மற்றவனை நேசிக்கிற அப்படின்னா அடுத்தவங்க பொருள் அவங்க இன்னாருதுன்னு தெரிஞ்சா நீங்க உடனே அதை அவங்க கிட்ட கொடுக்கணும். இதெல்லாம் நல்ல பழக்கங்கள், இதை நீங்க வளர்த்துக்கணும். இது அவ்வளவு சீக்கிரம் வராது.
அவ்வளவு சீக்கிரம் வராது. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையான அன்பை, தேவனுடைய அன்பை நமக்குள்ள பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் இதை செய்ய முடியும். செய்யணும்னு கர்த்தர் சொல்றார். ஆமா, அதை வலுக்கட்டாயமாக நாம் அதை எடுத்துக்கொண்டோம். எடுத்துக்கொண்டதுனால தன் வசத்துல ஒப்புவிக்கப்பட்டதை காணாமல் போயிருந்து கண்டெடுத்ததையும் பாருங்க, பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. திரும்ப கொடு. இப்ப உங்க கையில வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க, இதை கொஞ்சம் பத்திரமா வச்சிருங்க, நான் கேட்கும் போது கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. நீங்க வாங்கி வச்சிருங்க. ஆனா அவங்க திரும்ப வந்து கேட்கும்போது நீங்க அதை மழுப்பி மாறாட்டம் பண்ணி, இல்ல அது தெரியாம ஒழிச்சுங்க, எங்க காணாம போச்சு, நானும் தேடி பார்த்தா எங்க கிடைக்கல அப்படின்னு நீங்க ஒரு பொய்யான ஒரு கார்த்தியை ஆணையிட்டீங்கன்னா நீங்க குற்றவாளின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம அதுல நேர்மை உள்ளவங்களா இருக்கணும். நம்ம கையில கொடுத்த அந்த பொருளுக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நேர்மை உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவர் பிரியமா நம்ம நடக்க கத்துக்கொள்ளணும். இப்ப பாருங்க, அடுத்த வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. லேவியராகம 19வது அதிகாரம் 13வது வசனம் தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் எகிப்து தேசத்துல அந்நியர்களா இருந்தீர்கள், அதை நீ நினைத்து கொள்ளுன்றார் ஆண்டவர். நீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஏற்கனவே நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க? அடிமைகளா இருந்தீங்க. அந்நிய தேசத்துல அடிமைகளா இருந்தீங்க. அவங்க உங்களை ஒடுக்கணும் போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அதனால நீங்க மற்றவங்களை ஒடுக்காதீங்க. ஒடுக்காதீங்கன்றதுல சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தனுடைய கூலி இன்னைக்கு வேலை செஞ்சு முடிச்சுட்டான், அவனுடைய கூலியை நீங்க பிடிச்சு வச்சுக்காதீங்க. நாளைக்கு தரேன் போ அப்படின்னு சொல்லாது. அன்னைக்குரிய கூலி அவனுக்கு என்ன செய்ய, அன்னைக்கு கொடுத்துருன்ற. மாச சம்பளம் வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க மாசத்துல ஒரு தடவை கொடுத்தா போதும். ஆனா தினக்கூலிக்காரங்களுக்கு அதை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கான். அதனால இன்னொருத்தருடைய கூலி என்ன செய்யாதுங்க, பிடிச்சு வச்சுக்காதேன்ற. ஒருத்த பொருள் அடமானமா கொடுத்தான்னா அதை நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி கொடுத்துருங்க, திருப்பி கொடுத்துருங்கன்ற. இப்ப ஒருத்தன் போர்வையை அடமானமா கொடுத்துட்டான்னா நீங்க அவனுக்கு கொடுத்துருங்க, திருப்பி கொடுத்துருங்கன்ற. ஏன்னா அதுதான் அவனுக்கு குளிருக்கு, அவனுக்கு அதுதான். அடமானமா வாங்குற பொருளை திருப்பி கொடுத்துருங்க. அதே போல உங்க பணத்தை வட்டிக்கு கொடுக்காதீங்க. பரதேசியும் திக்கற்றோனையும் ஒடுக்காதீங்க. ஏழைகளை ஒடுக்காதீங்க. இவங்கெல்லாம் ஒடுக்காதீங்க. ஏன் ஒடுக்காதீங்கன்னா, அவங்க ஒருவேளை என்னை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பிடுவேன்றார் ஆண்டவர். உங்க மேல தண்டனை கொடுத்துருவோன்றார். 19:14 செவிடனின் இந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வைக்காதே. இருங்கன்னு சொல்றார் ஆண்டவர். தடுக்கலை வைக்காது. இப்ப நம்ம கூட பழகிறவங்கள சிலர் செவிடா இருக்கலாம், சிலர் குருடரா இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு சரீரத்துல ஒரு பலவீனத்துல இருக்கிறவங்க, குறைபாடு உள்ளவங்க, அவங்கள நம்ம நிந்திக்க கூடாது. என்ன சொல்றார் ஆண்டவர்? அவங்கள என்ன செய்யக்கூடாது, நம்ம நிந்திக்க கூடாது. இதெல்லாம் நல்ல குட் பிஹேவியர். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு உள்ள வர வேண்டிய நல்ல குணாதிசயம் என்ன? ரட்சிக்கப்படாதவங்க கிண்டல் அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவான், கேலி பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். பட் நாம் அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். மார்க்கு 7:37. ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்த நாட்கள்ல என்ன செய்தாராம் பாருங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் செய்தார். குருடனுடைய கண்களை திறந்தார் என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் ஏசப்பா செய்த காரியம். அப்போ ஒருத்தவங்களுக்கு குறை இருக்குதுன்னா அந்த குறையை சுட்டி காட்டி நம்ம அவங்கள கேலி பண்ணாம, பரியாசம் பண்ணாம, நிந்திக்காம நாம் அவங்கள என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு செய்யணும். அதனாலதான் அங்க வசனம் எழுதப்பட்டிருக்குது, அவர் நன்றாய் செய்தார். இப்ப நம்ம இடத்துல ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். ஆண்டோடைய பிள்ளைங்க நாம எப்படி இருக்கிறோம்?
அடுத்தவங்கள குறைபாடு கண்டு அவங்கள நிந்திக்க கூடாது. லேவியராகமம் 19:15. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். நியாய விசாரணை, யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்கன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த நியாய விசாரணையில நீங்க யாருக்கு என்ன செய்யாதீங்க, அநியாயம் செஞ்சிடாதீங்க. குற்றவாளியை நீதிமான் என்றும் நீதிமான் குற்றவாளி என்று தீர்த்திடாதீங்க. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாதே என்று ஆண்டவர் சொல்றார். இது என்ன கோல் சொல்லி திரியுது? கோல் சொல்லி தெரியுதுன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட போட்டு கொடுக்குறது. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட போட்டு கொடுக்குறது. போட்டு கொடுக்காதான்றார். நீதிமொழிகள் 16:28 வாசிக்கும் போது இந்த ஆண்டவர் சொல்றார். நீதிமொழிகள் 16:28. மாறுபாடு உள்ளவன் சண்டை கிளப்புறான், கோல் சொல்லுகிறவன். பாருங்க, கோல் சொன்ன என்ன நடக்குது? ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா ஒன்னா இருக்கிறவன பிரிச்சிடறான். அப்ப இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா இல்லையா? யாராவது ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருந்தாங்கன்னா, நம்மளை விட அவங்க கிட்ட திக் ரிலேஷன்ஷிப்ல திக் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா உடனே அவன் என்ன செய்யறான்? எப்படியாவது அவனை பத்தி தப்பா சொல்லி அவனை என்ன செஞ்சிடணும்? ரெண்டா. ஆண்டோட பிள்ளைங்க அப்படி செய்யாதன்றாரு. நீதிமொழிகள் 18:8 8வது வசனம் வாசிங்க. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும், ஆனாலும் உள்ளத்துக்குள்ள அது தச்சிடும். சொல்றது விளையாட்டு போல இருக்கும். அவன் ரொம்ப மோசமானவன்டா, அவன்கிட்ட பேசாத, அவன் ரொம்ப திருடுறவன், அவன் ஏமாத்துறவன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போனோன்னு வச்சுங்களேன், அது பார்க்கறது விளையாட்டு போல இருக்கும். ஆனால் அவன் சொன்னது கேட்டான் பாருங்க, அது அவன் உள்ளத்தில் என்ன செய்யுமா? தைக்கும்ன்றார் ஆண்டவர். நிஜமா அவன் சொன்னது உண்மையா இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க? அவங்ககிட்ட பேசாம விட்டுருவாங்க. நாம் அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது, பிரிக்கக்கூடாது. திக் ஃப்ரெண்டுங்களை என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது. குடும்பமோ அல்லது சபையோ அல்லது மற்ற ஜனங்கள் இடத்துலையோ நாம் ஜாக்கிரதையாக கண்ணியமாக நடந்து கொள்ளணும் என்று சொல்றாரு. நீங்க இன்னொருத்தர் செய்கிற தப்புக்கு நீங்க உடன்படாதீங்கன்ற. இப்படிப்பட்ட ரத்த பழிக்காரனோட கூட நீங்க சேர்ந்து என்ன செய்யாதீங்க? உடன்படாத, செயல்படாத. அவனுடைய தவறான வஞ்சகமான திட்டங்கள்ல நீங்க கூட நின்று செய்யாதன்றார் ஆண்டவர். இப்ப அதுக்கு உதாரணம்லாம் இருக்குது. யோசேப்பு அவனுடைய 10 சகோதரர்களும் பகைத்தாங்க, அவனை வெறுத்தாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா சொல்றாரு, நீ போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள பார்த்துட்டு வா. அவங்க சீக்கியம்ல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. பலவர்ணமான சட்டை அவங்க அப்பா அவனுக்கு அணிஞ்சிருந்தது. இப்போ நல்ல ட்ரெஸ் அவனுக்கு தைச்சு கொடுத்தாரு. அந்த சட்டை கழிட்டானுங்க. ராஜா இவர் ஒரு பெரிய தலைவர், நாங்கள்லாம் உன்னை வணங்கணுமா? இப்படிலாம் ஒரு கனவு காண்டுட்டு இருக்க நீ அப்படின்னு அடித்து அவன் என்ன செய்கிறாங்க? இவனை கொலை பண்ணுன்னு நினைக்கும் போது ரூபன் ஓடி அந்த தடுக்கிறான். இவனுடைய ரத்த பழிக்கு நம்ம ஆளாகக்கூடாதுப்பா, அடிக்காதீங்க, தயவுசெய்து அடிக்காதீங்க. நாம் ஒன்று செய்யலாம், இவனை தூக்கி அந்த குழியில் போட்டுருங்க, தண்ணி இல்லாத குழியில் போட்டுருங்க, அவன் இங்கேயே கிடக்கட்டும், நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னும் போது அவங்க என்ன செய்கிறாங்க? சரின்னு பேசாமல் இருக்கிறாங்க. அவனை தூக்கி குழிக்குள்ளே போட்டாங்க. அந்த வழியா அந்த இஸ்மவேலர் வரான். அவங்க எகிப்துக்கு போகிறாங்க பொருள்களை விற்கிறதுக்கு. வாசனை திரவங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஒருத்தன் ஆலோசனை சொல்கிறான், யூதா சொல்கிறான், எப்பா இவனை நம்ம சாவடிக்குவோனா, இவனை என்ன செய்வோம்? இவங்ககிட்ட விற்றுடலாம், இவனை அடிமையாக கொண்டு போய் விற்றுடுவாங்க. அடிமையாக விற்றுட்டானா இவன் கனவு பலிக்காது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? அதே மாதிரி 20 காசுக்கு விற்றுட்டான். விற்றுட்ட உடனே இப்போ அவனை என்ன செய்கிறாங்க? எகிப்து கொண்டு போய் விற்றுடுறாங்க. பல நாட்கள் ஆகுது, பல வருஷங்கள் ஆகுது. பல வருஷங்கள் ஆன பிறகு இப்போ என்ன செய்யுது நடக்குது அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாம் எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு பஞ்ச காலத்தில். அங்கே தான் எகிப்தில் தானியம் இருக்குது. இந்த தானியத்தை தேடி விலை கொடுத்து வாங்க இப்போ போகிறாங்க. அங்கே போனால் யார் தான் அங்கே அதிகாரி? யோசேப்பு தான் அதிகாரி. அவன் பார்த்தான், அவங்க அண்ணனுங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிட்டான்.
இவங்க எல்லாரும் என்ன செய்ய பிடிச்சி ஜெயிலில் வைட்டான். 10 பேரும் பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா நம்மளை ஜெயிலில் வச்சாங்க, நம்ம நல்லா இருந்தோமே, நம்ம யாரும் இல்லை, நம்ம மோசமானவங்க இல்லை, நாங்கள் காசு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஏன் நாங்கள் காசுக்கு வாங்க தான் வந்தோம், நீ இந்த நாட்டை வேவு பார்க்க வந்தோம்னு சொல்லி உள்ள தள்ளி விட்டாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 42 22வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்க கேளாம போய் நீங்கள் இப்பொழுது அவனுடைய ரத்தப்பழி நம்ம இடத்துல வாங்கப்படுது. எப்போ? ஜெயிலில் போய் நினைச்சு பார்க்கலாம். லேவியராகமம் 19:17 வாசிங்க. உன் சகோதரனை உன் உள்ளத்துல பகையாதன்றார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ள இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் சகோதரனை பகையாத, வெறுக்காத, நீங்க நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க அப்படின்றார். அப்ப அதுக்கு உதாரணத்தை சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன், பாருங்களேன் எப்படி சொல்றாரு, நியாயம் இல்லாமல் தன் சகோதரனை கோபித்தா கூட அது நியாயத்தீர்ப்புக்கு தண்டனைக்குரியதுன்றார் ஆண்டவர். அப்ப நாம என்ன செய்யணும்னு சொல்றார் ஆண்டவர்? கோபித்துக் கொள்ளாதீங்க, அவங்கள கோவப்படாதீங்க, அவங்க மேல என்ன செய்யாதுங்க, பகையை வளர்க்காதீங்க, கசப்பை வளர்க்காதீங்க, வெறுப்பை வளர்க்காதீங்க, நீங்க அன்பா இருங்கன்னு சொல்றாரு. 2:11 வாசிப்போம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான். அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். இன்னும் அவன் பாவத்துல தான் இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். காயின் தன் சகோதரனை கொலை செய்தான். ஏன்னா காயினுடைய வேலைகள் எல்லாம் பொல்லாததான் இருந்தது. His activities all, everything is evil. ஆனா அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்ததுன்னா நீதி உள்ளதா இருந்தது. இட் வாஸ் ரைட். அவனுடைய வேலைகள்லாம் ரைட்டா இருந்தது, இவன் வேலையெல்லாம் தப்பா இருந்தது. அதனால அவனை பகைச்சான். ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்க. நீங்க நல்லவங்களா இருந்தா மற்றவங்களை என்ன செய்யுங்க, நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல 3:15 வாசிக்கிறோம். 1 John 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும், பாத்தீங்களா எங்க கொண்டு முடிக்கிறார் பாருங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகனா. அப்படின்னா அவனை சாகடிச்சுட்டான்னு அர்த்தம். உயிரோடு அவனை கொண்டுட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? அன்பு உள்ளவங்களா இருக்கணும், மற்றவங்களை நேசிக்க கற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். 18வது இப்போ வாசிக்கிறோம். லேவியராகமம் 19:18 வாசிப்போமே. லேவியராகமம் 19:10. பழிக்கு பழி வாங்காதே, உன் ஜனத்தார் மேல் பொறாமை கொள்ளாதே. பாருங்க இயேசு எப்படி முடிக்கிறாரு பாத்தீங்களா அந்த வசனத்தை. மற்றவங்களோட எப்படி நேசிக்கணும்னு சொல்லி தராரு பாருங்க. எப்படி நேசிக்கணும்? பழிக்கு பழி வாங்காத. உபாகம் 32:35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க. பழி வாங்குவதும் பதிலளிப்பது எனக்குரியதுன்னு ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு தான் நடந்தது என்னன்னு சரியா தெரியும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். He is all knowing God. கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். மனுஷன் நம்ம என்ன செய்வோம்? முகத்தை தான் பார்ப்போம். தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அப்ப நம்ம முகத்தை பார்த்து எடை போடுறோம். இவன் தப்பானவன், இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அவங்கள தண்டிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குவதிலும் பதில் அளிப்பதும் ஏன் வேலைப்பா, நீ என்கிட்ட விட்டுருன்ற, நீ ஒன்றும் செஞ்சிடாத, நீ யாரையும் பழி வாங்கிடாத, நீ யாருக்கும் தண்டனை கொடுத்துடாத, நீ யாருக்கும் தீர்ப்பு சொல்லிடாத, அதை நான் பார்த்துக்கிறேன்ற. பாருங்க, தாவீது ராஜாவான பிறகு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு விரோதியான அத்தனை பேரும் கொலை பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்கூடாதா? பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் வந்த உடனே முதல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? சவுலுடைய குடும்பத்துல நான் யாருக்காவது நல்லது செய்ய வேண்டியவன் யாராவது இருக்கிறானா?
அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, அது யோனதானுக்கு முடமான ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு நீங்க இறக்கம் காட்டணும். அவன் பேர் மேவி போசத். அவன் 2 காலும் முடமானவன். சின்ன வயசுல அவனை தூக்கிட்டு ஓடும்போது தாதிமார் அவனை கீழே போட்டாங்க, கால் முடமாயிட்டு. அவனை சரி பண்ண முடியல. அவன் சேர்ல தான் உட்காந்துட்டு இருப்பான். அவனை யாராவது தூக்கிட்டு தான் வர முடியும். அவனை தாவீதுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சவுல் ராஜா யாரு? தாவீதை கொலை செய்ய துடித்தவர், தாவீது மேல பொறாமை கொண்டவர், தாவீதை துரத்தி அடிச்சவர். ஆனா அவர் குடும்பத்துக்கு நல்லது செய்யறார். அவர் நடிச்சிருந்தா பழி வாங்கியிருக்கலாம். அவங்க குடும்பத்துல ஒருத்தனும் இல்லாம எல்லாரும் சாகடிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அவர் அவனை வர சொல்லி, மேவிபோசேத்தை பயப்படாத, உங்க தாத்தாவுடைய நிலத்தை எல்லாம் நான் உனக்கு தரேன்ட்டேன். உங்க தாத்தாவுடைய நிலத்தை யாருக்கு தரேன்? உனக்கு தரேன். நீ கடைசி வரைக்கும், நீ உயிரோடு இருக்க நாள் மட்டும் நான் உட்கார்ற டைனிங் டேபிள்ல நீயே உட்கார்ந்து சாப்பிடுவ. அல்லேலூயா. அப்ப ராஜாவுடைய டைனிங் டேபிள்ல யார் உட்கார முடியும்? அவங்க பிள்ளைங்க. தாவீதோட பிள்ளைங்க தான், ஹையர் அபிஷியல்ஸ் தான் அங்க உட்கார்ந்து சாப்பிடுவான். ஆனா மேவிபோசேத்துக்கும் ஒரு இடத்த அவங்க ஒதுக்குனான். இந்த பிளேஸ்ல மேவிபோசேத்தை உட்கார வைங்க, நான் சாப்பிட்றேன், நான் என்ன சாப்பிட்றேனோ அதை அவனுக்கு கொடுங்கன்னார். அவன் தாத்தாவுடைய நிலத்தை அவர் கொடுத்தார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய வருமானம் அத்தனையும் அவனுக்கு கொடுக்க வச்சார். தாவீது அவ்வளோ நல்ல ஒரு மனுஷனா இருந்தார். அவன் மூத்த மகன் அப்சலோம் மரித்து போயிட்டான். திரும்பவுமா தாவீது ராஜாவாயிட்டார். செகண்ட் டைம் he became a king. இப்போ அவன் நினைச்சிருந்தான்னா சிமியை தூக்கிட்டு வரான்னு இருப்பார். இப்ப சொல்லு, நான் போகும்போது என்னென்ன பேசினேன், இப்ப பேசுன்னு சொல்லியிருக்கலாம், பேசாம விட்டுட்டார். அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த அவ பேர் என்ன, அகிதோப்பில் தூக்கிட்டு வர சொல்லி அவனை கொலை பண்ணியிருக்கலாம். இப்போ பேசாமல் விட்டுட்டார். ஆண்டவர் அகிதோப்பினுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போடுன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணார். அவருடைய எல்லா வேலைகளும் கத்த முறியடிச்சார். இப்போ ஆண்டவர் மறுபடியுமா தாவீது ராஜாவை அனுப்புறது, அவன் பேசாமல் விட்டுட்டான். ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டவர் சொன்னார், பழிக்கு பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது, நான் பதில் செய்கிறேன், நீ பேசாம இருன்றார் ஆண்டவர். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் குடும்பத்துல. ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த பவுல் இதே வார்த்தையை சொல்லி மறுபடியும் விசுவாசிகளை பார்த்து சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனிக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் உங்கள் அயலாகத்தார லவ் யுவர் நெய்பர் சொன்னவர் இப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு, லவ் யுவர் எனிமின்னு சொல்றாரு. லவ் யுவர் நெய்பர் கூட பரவாயில்ல பாஸ்டர், எப்படியாவது நம்ம போயிடலாம். பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் என்ன சொல்றாரு, லவ் யுவர் எனிமின்னாரு. அவர் செய்து காட்டினார். சத்துருக்களை இயேசு நேசித்தாரா இல்லையா? நேசித்தார். பரிசேயர்கள் அவருக்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்க, அவருக்கு விரோதமா பேசணும், கடினமான கேள்விகளை கேட்டாங்க. கர்த்தர் பொறுமையா நிதானமா அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்க. தவறே செய்யாத, பாவமே செய்யாத ஒருவரை கொண்டு போய் பாவிகளோடு சேர்த்து சிலுவையில் அரைஞ்சாங்க. கள்ளர்கள் மத்தியில் அரைஞ்சாங்க, இழிவுபடுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா இயேசு ஜெபித்தார். என்ன ஜெபித்தார்? பிதாவே, இவர்களை மன்னி, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இதுதாங்க எதிரிகளை நேசிப்பது. சத்துருக்களை நேசிப்பதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு விரோதமா தீங்கு செய்கிறோம்னு நம்ம மன்னிக்க கற்றுக்கணும். இது எப்படி வரும்? இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் இது வரும், இல்லாவிட்டா வராது. இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் வரும், இல்லாட்டி வராது. ரோமர் 12:20. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. பாத்தீங்களா, ஆண்டவர் எப்படிலாம் சொல்லித்தராரு பாருங்க. நம்முடைய மனதுல தேவனுடைய அன்பு நிறைந்து நமக்குள்ள சந்தோஷமும் சமாதானமா இருக்கணும்னா
ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை சொல்லித்தரார். உன் சத்துருக்களை சிநேகி. எப்படி சிநேகித்த ஆண்டவரே? ஒண்ணு மன்னி, உனக்கு விரோதமா தீங்கு செய்த மன்னி. ரெண்டாவது சொல்றாரு, அவன் பசியா இருந்தானா அவனுக்கு உணவு கொடு. அவன் தாகமா இருந்தா அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நியாய தீர்ப்பு பத்தி பேசுறார் ஆண்டவர். அவன் தலையில நீங்க என்ன கொட்டுறீங்க? நியாய தீர்ப்பு கொட்டுறீங்க. அப்ப நாளைக்கு என்ன சாட்சி? எப்படி ஆண்டவர் அவனை நியாயம் தீர்க்கும் போது என்ன சொல்லுவார்? நீ என் மகனுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ண, தீங்கு பண்ண, அவன் உன்னை மன்னித்தான். நீ பசியா இருக்கும்போது அவன் உனக்கு உணவு கொடுத்தான். நீ தாகமா இருக்கும்போது உனக்கு தண்ணி கொடுத்தான். ஆனா நீ அவன்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. இப்ப அதுக்கு சேர்த்து வட்டி பதுலமா சேர்த்து உனக்கு தரேன்னு ஆண்டவர் தருவார். ஸோ இந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் உடையணும். இந்த அளவுக்கு நாம் உருவாக்கப்படணும். நம்ம வெறுக்கிறவன் பகைக்கிறவனுக்கு நம்ம அன்பு காட்டணும். வசனம் சொல்றாரு, நீங்க உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனை நீ ஆசீர்வாதம் பண்ணுன்றார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யணும். இதுதான் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார். ஒரு கிறிஸ்தவனிடத்துல இதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்துல இதை எதிர்பார்க்கிறார். அப்படி இதுக்கு அகைன்ஸ்டா பண்ண நாம ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு மாற்றி செஞ்சா நிச்சயமாக நாம் ஏசப்பா பிள்ளை இல்லை. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று சொன்ன ஆண்டவர், அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். கண்களை மூடுவோம்.